Hello மக்களே, good evening, welcome back to the session. நிறைய பேர் நினச்சிருப்பீங்க எங்கடா இந்த மேம் போனாங்க, காணாமல் போயிட்டாங்க. அப்புறம் நிறைய பேர் இன்ஸ்டாவில் கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எப்போ கிளாஸ் இருப்பீங்க அந்த மாதிரி. ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. பிகாஸ் நல்லா போயிட்டு இருந்த ஒரு கிளாஸ் வந்து பாதியில் பிரேக் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீலும் எனக்கு தெரியும். ஆனால் சில பல சூழ்நிலைனால என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 days பிஃபோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎஸ்பியோட அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் வந்து நம்மளோட வழக்கம் போல் நம்ம டுமிலுமில் செஷனில் வந்து கொண்டு போகிறோம். ஸோ ஆல்டர்னேட் டேஸில் வந்து நான் கண்டிப்பாக டுமிலுமில் செஷன் வந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். இன்கேஸ் அன்றைக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கும் வந்து டுமிலுமில் செஷன் வந்து போட்டுருவேன். நான் மார்னிங்கே வந்து அதுக்கான ஷெட்யூல் தமிழ்நாடு லைவ் ஓடுறது வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்துடும் இன்றைக்கி கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் நம்மளோட லைவ் கிளாஸ்க்கு வந்து பழையபடி நம்மளோட டுமிலுமில் செஷன் எப்படி போயிட்டு இருந்துச்சு, ஒரு என்கேஜிங்காக எந்தூசியாசமாக நம்ம ரேங்க் லிஸ்ட் போட்டபடி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு சிலது ஒர்க் அவுட் ஆகுது, சிலதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம பழையபடி நம்ம ரேங்க் லிஸ்ட் மாதிரி போட்டுட்டு வின்னர்ஸ் யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாமா, இல்லை நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம பிடிஎஃப்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் சொல்கிறபடி நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இல்லை வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கூட பெட்டர், நீங்கள் எதுனாலுமே உங்களோட கமெண்ட் செஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி ஃபீஸபிள் அப்படிங்கிறது தகுந்த மாதிரி தான் நம்ம கிளாஸ் கொண்டு போகிறோம், சரிங்களா? அண்ட் இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா, டைமிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைக் ஃப்ரம் 9 o'clock to 10 o'clock நைட் அந்த டைம் செஷனில் வந்து நம்மளோட ரீசனிங் டுமிலுமில் செஷன் வந்து போகும். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்டர்னேட் டேஸ் 9 o'clock to 10 o'clock நைட் அந்த டைமில் நம்ம செஷன் வந்து போகுது, சரிங்களா? ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. பழையபடி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியோடு நம்ம கிளாஸ் வந்து தொடர போகிறோம். ஸோ ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாருமே யூஸ் ஆகுற மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் அவுட் செஷன்ஸ் தான். இன்கேஸ் இந்த நடுவில் வேறு ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு வேணும் தெரியலை அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்மளோட லைவ் செஷன்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் டெஃபினட்டாக நான் போஸ்ட் பண்ணி விடுறேன், சரிங்களா? ஸோ அதுக்கும் கேட்க தயங்காதீங்க. இனிமேலும் இன்னும் படிக்காமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு ரிமைண்டர் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஐபிஎஸ்பியோட கிராஷ் கோர்ஸ் வந்து நம்மளோட ஆப் லைவ் கோர்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த கிராஷ் கோர்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் அது மாதிரிலாம் போயிட்டுருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க மக்களே, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க லைவில்.